பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நான் உம்மை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, என் நேசர் இயேசுவே நீர் எனக்கு போதுமேங்கிறதான பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நான் உம்மை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, என் நேசர் இயேசுவே நீர் எனக்கு போதுமே. நான் உம்மை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, என் நேசர் இயேசுவே நீர் எனக்கு போதுமே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லை, தந்தை வெறுத்தாலும் நீர் என்னை விடுவதில்லை. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லை, தந்தை வெறுத்தாலும் நீர் என்னை விடுவதில்லை. உள்ளங்கையிலே என்னை வரைந்து வைத்தீரே, உம்மை என்றுமே நான் பாடி போற்றுவேன். உள்ளங்கையிலே என்னை வரைந்து வைத்தீரே, உம்மை என்றுமே நான் பாடி போற்றுவேன். நான் உம்மை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, என் நேசர் இயேசுவே நீர் எனக்கு போதுமே. நான் உம்மை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, என் நேசர் இயேசுவே நீர் எனக்கு போதுமே. பாவ சேற்றிலே வீழ்ந்து கிடந்தேனே, தூக்கி எடுத்து உம் மார்பில் அணைத்தீரே. பாவ சேற்றிலே வீழ்ந்து கிடந்தேனே, தூக்கி எடுத்து உம் மார்பில் அணைத்தீரே. வேத வசனமே அதுக்கு தீபமே, முடிவு பரியந்த வழி நடத்துமே. வேத வசனமே என் பாதைக்கு தீபமே, முடிவு பரியந்த வழி நடத்துமே. நான் உம்மை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, என் நேசர் இயேசுவே நீர் எனக்கு போதுமே. நான் உம்மை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, என் நேசர் இயேசுவே நீர் எனக்கு போதுமே. உலகம் பெருக்கலாம் உதறி தள்ளலாம், உன்னத நிழலிலே நான் சாய்ந்து உறங்குவேன். உலகம் பெருக்கலாம் உதறி தள்ளலாம், உன்னத நிழலிலே நான் சாய்ந்து உறங்குவேன். உந்தன் கிருபையே எனக்கு போதுமே, என்னை என்றுமே நடத்தி செல்லவே. உந்தன் கிருபையே எனக்கு போதுமே, என்னை என்றுமே நடத்தி செல்லவே. நான் உம்மை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, என் நேசர் இயேசுவே நீர் எனக்கு போதுமே. நான் உம்மை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, என் நேசர் இயேசுவே நீர் எனக்கு போதுமே. அல்லேலூயா. எல்லார் கண்களை மூடி நம் தேவாதி தேவனை நாம் நோக்கி பார்த்து அவரை எல்லாரும் ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. நம்முடைய துதிக நமக்கு எல்லாம் அவருக்கு செலுத்தி அல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு நேராக, கர்த்தாதி கர்த்தருக்கு நேராக, ராஜாதி ராஜாவுக்கு நேராக, நம்மை படைத்த தேவனுக்கு முன்பாக எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உந்தன் கிருபை எங்களை தாங்கி நடத்துகிறது. உந்தன் கிருபை ஆண்டவரை எங்களை நடத்தி செல்லட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே.
உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் பாத்திரர், நீரே துதிக்கு பாத்திரர், நீர் அசைவாடுகிறவர். துதிக்க துதிக்க ஆண்டவரே நீர் அசைவாடுகிறவர், தடைகளை உடைக்கிறவர். ஹல்லேலூயா. என் இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த மகிமையை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு ராஜாவுக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு ராஜாவுக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு ராஜாவுக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா
உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் இயேசு ராஜா
இயேசுவே. அப்பா, அருமையான ஆறுதல் வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. எல்லா துதிகன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவுக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நீரே மகிமைக்கு பாத்திர. எங்கள் உயிருள்ள தேவனுக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். இன்றும் நீ ஜீவனோடு கூட இருக்கிறீர். எங்கள் மத்தியிலே நீர் வாசம் செய்கிறீர். எங்களை ஆண்டவரை நடத்துகிற வழி நடத்துகிற ஒரு தேவனாய் நீர் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி. எல்லாவற்றிற்கும் உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனையில கர்த்தர் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்களுடைய நன்மையும் கிருபையும் எங்களை நடத்தி செல்லட்டும், எங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சங்கீதம் 89 சங்கீதத்திலே சங்கீதம் 89 சங்கீதம் அந்த 20வது வசனத்தை வாசிப்போம். என் தாசனாய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோடே உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். என் தாசனாய தாவீதை நான் கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணி, என் கை அவனோடு கூட உறுதியா இருக்கும். ஆண்டவர் தாமே தாவீதினுடைய காரியத்தை சொல்லுகிற ஒரு காரியம். ஆண்டவராய தேவன் தாவீதை அவர் கண்டுபிடித்தார். தேவன் அவனை கண்டுபிடித்து அவனை அபிஷேகம் பண்ணி அவருடைய கரத்தை அவன் மேல் வைத்தார். இது தேவனுடைய ஒரு பெரிய அழைப்பு. அப்ப தேவனால் அழைக்கப்படாம நாம கர்த்தரை ஆராதிக்க வரல. எல்லாருமே தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், எல்லாருமே தேவனால் அழைக்கப்பட்ட ஜனம். எப்படி தாவீதை அவர் அழைத்து அபிஷேகம் பண்ணி அவருடைய கரத்தை அவன் மேல் வைத்தாரோ, அதே போல தேவனும் உங்களை அழைத்து அவருடைய அபிஷேகத்தை உங்கள் மேல் வைத்திருக்கிறார். உங்கள் மேலே அவருடைய கரம் அமர்ந்திருக்கிறார். நம்ம அதை நினைத்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கரம் என் மேலே இருக்கு அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். ஆனால் அபிஷேகம் நம்ம பெற்றிருக்கிறோமா இல்லையாங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அபிஷேகம் பெறலை அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அபிஷேகம் பெறணும். பரிசுத்த ஆவியானவரை நாம ஏற்றுக்கொள்ளணும். ஆவியின் நிறைவும் நமக்கு தேவை. அந்நிய பாஷை அடையாளங்களோடு அது ஒரு வரம். அந்நிய பாஷை அடையாளங்களோடு நாம அபிஷேகத்தை நாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பாரானால் நம்மளை சரியான பாதையிலே அவர் நம்ம என்ன செய்வார்? நடத்துவார். அதை குறித்து ஒரு செய்தி இருக்கிற, அதை நீ பேச நினைச்சேன். அது அடுத்த தடவை நான் பேசுகிறேன். அடுத்த வாரம் கிரியோன் பேசுவான். செய்தி அவன்கிட்ட சொல்லியிருக்கிறேன். தம்பி 2வது வாரம் நீ பேசு அப்படின்னு சொல்லு. அப்போ ஆவியின் அபிஷேகம் நமக்கு தேவை. தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்கிறங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அபிஷேகம் என்ன செய்யணும்? தரணும். இந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்குமானால் நாம் கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ அது நமக்கு உதவியா இருக்கும். நம்ம இடத்துல சின்ன சின்ன குறைபாடுகள் தவறு இருந்தாலும் அதை அவர் கண்டித்து உணர்த்துகிற ஒரு ஆவியானவராக இருக்கிறார். நம்மை அப்பப்போ நம்மை சரிப்படுத்தி கொண்டே வருவார். அது நமக்கு எல்லாம் தெரிந்த காரியம். அது உங்களுக்கு அடுத்த தடவை அதை குறித்து நான் பேசுகிறேன். ஏன்னா பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர். அவர் நம்மளை கண்டிப்புடனே நடத்துவார்.
ஆகவே தான் பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு தேவை. நாம் அதை புறக்கணிக்க கூடாது, நாம் அதை ஏளனமாக பேசக்கூடாது. அபிஷேகத்தை நம்ம பெறணும். அப்போ ஆண்டவராகிய தேவன் தாவீதை எப்படி கண்டுபிடித்தார் என்பது நம்ம இன்னொரு விளக்கம் இருக்கிறது. அந்த 1 சாமுவேலில் 13ஆம் அதிகாரத்தில் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் அந்த 14 13 வாசிப்போம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்திலே 13 14 கீழே வாசிப்போம். சாரி, கீழே வாசி 14 வாசி 14. இப்போது அதாவது கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார் என்று சொல்லி சாமுவேலை கொண்டு சவுலுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், தாவீதினுடைய அழைப்பை குறித்து சொல்லப்படுகிற ஒரு காரியம். இன்னொரு விளக்கம் இருக்கிறது. அந்த 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்திலே 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் சரி சரி இந்த வசனம் நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஞாபகம் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரி, அப்போது ஆண்டவர் தாவீதை தேடி அவர் கண்டுபிடித்தார், அவன் அபிஷேகம் பண்ணினார், அவருடைய கரத்தை அவன் மேல் வைத்தார், அவர் ஜனங்களுக்கு தலைவனாய் இருக்கும்படி அவர் கட்டளையிட்டார் என்று சொல்லி வேதத்தை வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய அழைப்பு என்பது, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் என்பது அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக என்று வேதம் சொல்லுகிறார். தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை ஆண்டவர் தேடி கண்டுபிடித்தார். அப்ப நம்முடைய அழைப்பு தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி உண்டான ஒரு அழைப்பு. நம்மேல் இருக்கிற அபிஷேகம், நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிற கரம் எதற்கு என்று சொன்னால் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கும்படி, அவருடைய சித்தத்தை நாம செய்யும்படி. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் கூட நம்ம தெளிவா அந்த 13ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன செய்றோம், வாசிக்கிறோம். அப்போ அவனின் இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் எனக்கு சித்தமானபடியெல்லாம் என்ன செய்வான், எனக்கு அவன் செய்வான். அப்போ தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய், தேவ சித்தத்தை செய்யும்படி, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி நடக்கும்படி கர்த்தர் அழைத்தார். அதுதான் தேவனுடைய அழைப்பு. நம்ம இஷ்டப்படி நம்முடைய இஷ்டத்தின்படி சுயமாய் நடப்பதற்காக அல்ல. நம்ம தேவனை அதிகமாய் பிரியப்படுத்துவதை விட இந்த உலகத்தினுடைய காரியத்தை அதிகமாக நம்ம நேசிக்கிறோம், பிரியப்படுத்துகிறோம். மற்ற காரியங்களை நம்ம பிரியப்படுத்துகிறோம். ஆனால் நம்ம தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதை சொல்கிறோம். தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் சொல்கிறோம். இப்போ கர்த்தருடைய அழைப்பும் தேவனுடைய அபிஷேகம் எதற்கு அப்படின்னா அவருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி நடப்பதற்காக, அவருடைய சித்தத்தை செய்வதற்காக, அவர் விரும்புகிறபடி நடப்பதற்காக, விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நம்ம அதிகமாய் தேவனை பிரியப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய காரியத்தில் நம்ம தேவனுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்க வேண்டும். கர்த்தரை அதிகமாய் நம்ம பிரியப்படுத்த வேண்டும். தேவனை பிரியப்படுத்தாதபடி வேற எந்த ஒரு நபர்களையும் எந்த ஒரு காரியத்தையும் நாம பிரியப்படுத்துவதே தேவன் விரும்பாத ஒரு காரியம். தேவனுடைய அழைப்பு அவருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி நடப்பதற்காக. அப்ப தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய காரியம்
அவனுடைய வாழ்க்கையிலே அது ஜெயமாக இருந்தது, அது அவனுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய காரியம் எப்படி இருக்கும் அப்படி சொன்னால், அந்த சங்கீத புஸ்தகத்தில் அடிக்கடி பார்க்குற சங்கீத காரியம்தான். சங்கீதத்தில் அந்த 16ஆம் சங்கீதம், சங்கீதம் 16 அந்த 8 வாசிப்போம். சங்கீதம் 16 8 வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக அவர் என் வலது பட்சத்திலே இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. அப்ப கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் சொல்லுகிற ஒரு காரியம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தருடைய கரம் வைக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய காரியங்கள், தேவனால் நடத்தப்படுகிற ஒரு மனுஷனுடைய காரியம். அப்போ அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, கர்த்தரை எப்பொழுதும் என்று சொல்லுகிறான். எந்த நேரம், எந்த காரியத்தில் எப்பொழுதும், ஒரு குறிப்பிட்ட நேரம் என்று சொல்லலை. என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் நல்ல காரியம் நடப்பது மாத்திரம் என்று சொல்லலை, எனக்கு தேவைப்படும் பொழுது மாத்திரம் என்று சொல்லலை, எனக்கு பிரச்சனை வரும் பொழுது மாத்திரம் என்று சொல்லப்படலை, எப்பொழுதும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு மனிதன் தேவனால் அழைக்கப்பட்டால் கர்த்தரை எப்பொழுதும் தனக்கு முன்பாய் வைத்திருப்பான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையிலே எந்த காரியமாக இருந்தாலும், குடும்பத்தில் எந்த காரியமாக இருந்தாலும், நம்முடைய ஊழியத்தில் எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தரை நாம் முன்னிறுத்த வேண்டும். முதலாவது தேவனுக்கு தான் முதலிடம். முதலாவது தேவனுடைய ராஜ்யம் நீதியை தேடுங்க, இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். முதலாவது. அப்ப தாவீது யுத்தம் வந்தா தான் கர்த்தரை தேடணும்னு சொல்லலை. ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ராஜாவாய் இருக்கிற தாவீது யுத்தம் வந்தா தான் ஆண்டவரை தேடணும்னு சொல்லலை. எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் போது தான் கர்த்தரை தேடணும்னு சொல்லலை. எப்பொழுதும் கர்த்தரை எந்த நேரமும் எனக்கு முன்னால வச்சிருக்கிறேன். எனக்கு முன்னால வேற முதல்ல எதுவுமே எனக்கு கிடையாது. எனக்கு முன்னால முதல்ல என் தேவன், ரெண்டாவது குடும்பம், மூன்றாவது ஊழியம். ஊழியம் மூணாவது தான், ரெண்டாவது அல்ல. ரெண்டாவது குடும்பம் தான், தேவன் கொடுத்த குடும்பம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. சில இடங்களில் எனக்கு முதல்ல ஊழியம் தான், குடும்பத்தை ரோட்டில் விட்டு அதுதான். அப்படி இருக்கக்கூடாது. குடும்பத்தை நடத்த முடியலன்னா அவன் சபையை நடத்த முடியாது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. பைபிள் வசனம் இருக்கு. அப்போ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் முதல்ல தேவனை நம்ம முன்னிறுத்த பழக வேண்டும். எப்பொழுதும் என்று சொல்லுகிறான். சந்தோஷமாக இருந்தாலும் கர்த்தர் தான், பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தர் தான். எல்லாவற்றையும் நாம கர்த்தரை நமக்கு முன்பாய் வைத்து பழகணும். அப்படின்னா நம்ம வாழ்க்கை ஒருபோதும் அசைக்கப்படாது. அசைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அசைக்கப்படாது. நம்மளை தள்ளி விடுற மாதிரி இருக்கும், ஆனால் விழுந்து போக மாட்டோம். அதான் தாவீது சொல்லலாம், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாய் நான் வைத்திருக்கிறேன். எனக்கு முன்பாக என் ராஜ்யம் அல்ல, எனக்கு முன்பாக யுத்த வீரர்கள் அல்ல, எனக்கு முன்பாக பலசாலிகள் அல்ல, எனக்கு முன்பாக இந்த உலகம் அல்ல, உலக சிநேகம் அல்ல, எனக்கு முன்பாக என் தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஐயா, கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பாய் வைத்திருப்போமானால் நம்ம அசைக்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் கர்த்தரை தனக்கு முன்னால வச்சிருப்பான் அப்படின்னா அவர் வலது பட்சத்தில் இருந்து நம்மளை அசைக்கப்படாதபடி நம்மளை பலப்படுத்துவார். இதே அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 25 வாசிக்கிறோம். அந்த வசனம் வாசிங்க, டக்குன்னு முடிச்சிடும். 2:25 அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 25 வசனம்.
அவரை குறித்து தாவீது, கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி அவரே நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி. கொஞ்சம் தெளிவா எழுதப்படும். அதாவது கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி நான் அவரையே நோக்கி பார்த்துட்டு அவரிடத்துல எதிர்பார்க்கிறேன். நம்ம கர்த்தரை எதுக்கு நமக்கு முன்னால வைக்கணும் அப்படின்னா, நம்ம எதிர்பார்ப்பு எல்லாமே அவரிடத்துல இருக்கும். கர்த்தர் நாமத்தை மகிமையுண்டாவதாக. ஹல்லேலூயா. நான் அதில் அனுபவப்பட்டிருக்கிறேன். ஆரம்ப நாட்களிலே அனுபவப்பட்டிருக்கிறேன். வருஷம் டிசம்பர் மாதம் முதல் வாரம் எனக்கு பாராட்டு விழா மாதிரி பனையூரில் சொல்லுவாங்க. இந்த வருஷமெல்லாம் பாசிட்டு வந்திருக்காங்க. 97 போயிட்டு இருக்கிறோம். சைக்கிளில் போனோம். அது மாதிரி நிறைய அதெல்லாம் சதிச்சிருக்கிறோம். அதெல்லாம் சொல்லலை, அது அவங்களே சொல்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் கூட கர்த்தருடைய கிருபையினால கர்த்தருக்கு முன்னால் சொல்கிறேன், எதுக்கு நம்ம அங்கே போகிறோங்கிற ஒரு நாள் கூட சோறு வந்து கிடையாது. சோர்ந்து போகிற மாதிரி பலகீனம் இருந்திருக்கு, பெட்ரோல் போட காசு இல்லாமல் இருந்திருக்கு. எதுக்கு போகணும் அப்படின்னு சோர்ந்து போக. அங்கேயும் கூட்டம் முடிஞ்சு எனக்கு காணிக்கு யாரும் ஒன்றும் தரமாட்டாங்க இன்னைக்கு வரைக்கும். ஆனால் இப்போ ஒரு தம்பியை கத்த இந்த கிராமத்தில் எழுப்பியிருக்கிறார். மாதம் மாதம் எனக்கு அந்த தம்பி காணிக்க. நான் போகும்போது சின்ன பையன், அந்த தம்பி ரயில்வேல வேலை பார்க்குறான். மகிமையுண்டாவதா. ஹல்லேலூயா. ஆனால் நாங்கள் அந்த கிராமத்தில் ஊழியம் செய்வோம். எங்களுக்கு எங்கள் தேவைகள் இங்கே டவுனில் சந்திக்கப்படும். யாராவது கூப்பிட்டு கொடுப்பாங்க. அதான் ஒன்று. வரும்போது எங்கேயா காய் பிடிச்சி நிற்போம், கூப்பிடுவோம். உங்களை தான் தேடிட்டு சொல்லி கூப்பிட்டு காணிக்க கொடுப்பாங்க. கர்த்தருடைய வேலையை செஞ்சால் அங்கே தான் கிடையாது. கர்த்தருடைய வேலையை உண்மையாக செஞ்சோம்னா எங்கேயாவது கர்த்தர் அந்த பலனை கர்த்தர் நமக்கு வச்சிருப்பார். ஆண்டவர் சும்மா விட மாட்டார். வேலை செஞ்சால் நமக்கு நிச்சயமாய் சம்பளம் உண்டு. கர்த்தருடைய ஊழியத்தை செய்த பணத்துக்காக செஞ்சோம்னா கிடைக்காது. பணத்துக்காக வேற மாதிரி போயிடும். அது நமக்கு தேவை. அப்போ ஆரம்ப நாட்களே நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அந்த ஆரம்ப நாட்களில் ஒரு காரியத்தை நாங்கள் அந்த பனையூர் அந்த ஊரில் ஒன்று காட்டி நாங்கள் செஞ்சோம். 97 ஆகஸ்ட் 15 ஒரு மீட்டிங் உபாச கூட்டம். அப்போ தான் முதல்ல ஆரம்பிக்கிறோம் சிஎஸ்எஸ் சர்ச்சில். நாங்கள் சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது கூட்டமாக ஆட்கள் பஸ் விட்டு இறங்கி போயிட்டு இருந்தாங்க. அந்த தம்பி தனசிங்கிட்ட கேட்டேன், தம்பி அவங்க அந்த ஊர் தானே, தம்பி இவ்வளோ கூட்டம் போதே நம்ம உபாச கூட்டத்துக்கு வராங்களான்னு கேட்டேன். நீங்கள் வேறண்ணே, எங்கள் தாத்தாவை பார்க்க போகிறாங்க, எனக்கு தாத்தா வேணும். செவ்வாய்க்கிழமை அந்த குறி சொல்லுவாங்க. ரொம்ப பேர் எல்லாத்துக்கும். தூத்துக்குடியில் கிராமங்கள் ஃபுல்லாக கூட்டம் அங்கே கூடும். அது என்ன அப்படின்னா, அவர்கிட்ட போய் உட்கார்றதுக்கு முன்னால் அவங்கள பற்றி பின்னால் ஒரு பின் சைடில் ஒரு ஸ்லேட் வச்சுருப்பாங்க. அதில் எழுதி போட்டிருக்கும் நம்ம என்ன பிரச்சனைங்கிறது. அந்த போர்டில் எழுதி போட்டிருக்கும். அவர் என்ன சொல்லுவாரா, நீ பின்னாலே பார்த்துட்டு வானே, பின்னாலே பார்த்த உடனே அவங்களை குறித்து அங்கே எழுதி போட்டிருக்கும். அதில் அசந்துருவாங்க. ஆனால் அவர் புளியம்பட்டி அந்த நேரம் வச்சு தான் அந்த மாதிரி செய்வார். ஆனால் அந்த நேரம் கிடையாது. அந்த நேரம் புனிதர். அவர் பேரை சொல்லி பிசாசு அந்த மாதிரி வேலை செய். பிசாசு கட்டுகளை இது பண்ணுறது. காணிக்க 1.25 ரூபா போடுவாங்க. அது புளியம்பட்டிக்கு அந்த வருஷந்தோறும் அந்த பண்டிகைக்கு அந்த காணிக்கை பட்டி போகும். வரும்போது என்கிட்ட சைக்கிள் வச்சு, இது அங்கே தான் போகுதுண்ணே, எங்கள் தாத்தாவை பார்க்க தான் போகுது. தம்பி இன்னைக்கு முதல் உபவாச கூட்டத்தில் இன்னைக்கு இந்த ஆவியை நான் காலி பண்ணிடுறேன் தம்பி அப்படின்னு. ஆமாண்ணே காலி பண்ணிடணும் அப்படின்னு. ஏற்கனவே எங்கள் மாமாவும் சொல்லியிருக்கிறாங்க, வீட்டில் தூங்க முடியல. இப்போ தான் அவங்க அங்கே உபதேசராக இருக்கிறான். தூங்க முடியல பாஸ்டர், எங்கள் அப்பாட்ட சொன்னால் கேட்க மாட்டேக்காரு. நைட்டில் தூங்க முடியல, ஒரே சத்தமாக இருக்குது வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொன்னான். இன்றைக்கி இதை காலி பண்ணின்னு சொல்லிட்டு போய் ஆறாலாம் முடித்து ப்ரேயருக்கு ஏண்ட கொடுத்தாங்க. ஏண்ட கொடுங்க ஏண்ட கொடுத்தாங்க. ஒரு 1 hour ப்ரேயர் நடத்தி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்காக ஜோம் பண்ணி, இதுக்கு அந்த குறி சொல்கிற ஆவிக்காக ஜோம் பண்ணிட்டோம். அன்னோட ஃபினிஷிங் ஆகிட்டு கர்த்தர் வேலை செஞ்சுட்டார். மறு வாரம் போகும்போது நாங்கள் தற்செயலாக வீடுகளில் விசிட் பண்ணி ஜோம் பண்ண போகும்போது அவங்க மகன்கிட்ட சொல்லி, இனிமேல் பாஸ்டரு யாருங்க உள்ளே வரக்கூடாது, கத்தியை கொண்டு குத்தியை வந்து கத்தி பெரிய கத்தியை வச்சுருக்கார். ஊர் அவுட்டரில் அந்த 5 மணிக்கு பாஸ்டர் உள்ளே போனால் எங்கள் தாத்தா அப்படி சொல்கிறாங்க, போய் பார்ப்போம் வாங்கன்னு சொல்லி அவரை சமாதானம் சொல்லி கூட்டி போயிட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு கேட்டால்,
அந்த பிசாசு சொல்லிச்சான், என்னை கெட்டிட்டாங்க, இனிமேல் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு, அதனால அவருக்கு வருத்தம், குத்த போறேன்னு சொல்கிறேன். எப்பாடி அன்னைக்கு தான் கடைசி கூட்டம். அந்த குறி சொல்கிறது எல்லோரும் அன்னையோட முடிச்சிட்டோம், ஃபினிஷ். வேலை அந்த வேலை தான் செஞ்சோம். நிறைய கிறிஸ்தவங்க சொல்ல நல்ல வேலை முத செஞ்சீங்க, அந்த வீட்டில் பாராட்டினாங்க. இப்போ தான் நிம்மதியாக தூங்குறோம் பாஸ்டர். இப்போ அவர் தான் அங்கே கோயில் கூடியாக இருக்கார் சிஎஸ்ல. அவங்க அப்பா தான், அவங்க அப்பா உயர்த்து அவரால் போராட முடியாது. அதே அந்த ஐயா மகன்கிட்ட சொல்லி என்னை கூப்பிட்டு, எனக்கு ஜோம் பண்ணுங்க பாஸ்டர், நான் நல்லபடியாக மறிக்கணும்னு சொன்னார். கத் மகிமுண்டா, அல்லேலூயா. அவருக்காக ஜெபம் பண்ணேன், நல்லபடியாக கத்தரும் அவர் எடுத்துக்கொண்டார் வயது மூப்பில். கத் மகிமுண்டாவதா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அவங்க சொல்லும் பொழுது அந்த ஆரம்ப நாட்கள் நடந்ததை நாங்கள் நினைத்து பார்த்தோம். அப்போ அப்படிதான் உபாச கூட்டத்தை நடத்தணும், ஏதாவது ஒரு சேலஞ்சு பண்ணி நடத்துவோம். இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லி நடத்துவோம். அன்னைக்குள்ள கூட்டங்கள் வித்தியாசமா இருந்தது. நாம் இன்னைக்கு ஒரு கூட்டத்தை சேர்ப்பது கடும்பாடு பட வேண்டும். அன்னைக்கு ஜனங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, அது நடக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, எனக்கு தேவைங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. நிறைய காரியத்தை நாங்கள் அந்த கிராமத்தை ஊழியத்தில் நாங்கள் செய்தோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா, அல்லேலூயா. அதைத்தான் மறுபடியும் நம்ம இந்த ஜனவரிலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினச்சிக்கிறேன். தேவன் அற்புதங்களை செய்யும். ஏதோ நம்ம எல்லாரும் 10 நாள் கூட்டம் வைக்கிறாங்க, உபாச கூட்டம் வைக்க, சிறப்பு கூட்டம், அந்த கூட்டம். தேவன் அற்புதம் செய்யணுமே, அதுதான் பெரிய காரியம். நம்ம கூட்டம் வைக்கிறதுனால என்ன பயம் நமக்கு உண்டாகிறது? கர்த்தர் என்ன செய்கிறார், செய்ய போகிறார், நாம் அதுக்கு என்ன செய்யணும், இதுதான் மெயினாக இருக்கணும். கடமைக்காக நாம் அந்த கூட்டங்களை நடத்தக்கூடாது. ஒரு கூட்டத்தை சேர்க்கிறோம் வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. எந்த செப கூட்டம் வச்சாலும் தேவன் அற்புதங்களை செய்யணும், ஆராதனையில அற்புதங்களை செய்யணும், அதிசயங்கள் நடக்கணும். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எப்பொழுதும் கர்த்தரை தனக்கு முன்னால் வச்சிருப்பான். கதுமயம் உண்டாக சொல்லுவையா, அது சொல்லுவையா. தனக்கு முன்னால கர்த்தர் அவரை நிறுத்தி எதிர்பார்க்கிறான், எனக்கு உதவி செய்ய மாட்டவரே. எதுவாக இருந்தாலும் கர்த்தரிடத்தை எதிர்பார்க்கிறது. தேவன் அந்தந்த நேரத்தில் யாரை கொண்டு எதை எப்படி செய்வார், உதவி செய்வார். தனக்கு முன்னால் நிறுத்தி அவரையே நோக்கி கொண்டிருக்கிறான் தாவீது. அவன் வாழ்க்கை அசைக்கப்படாதபடி இந்த வலது வருஷத்தில் தேவன் இருந்தார். கர்த்தரை நம்ம முன்னால் வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை அசைக்கப்படாது. கத்மயம் உண்டாவதாக, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் உடனே மனுஷரை பார்க்க மாட்டோம், நேர கர்த்தரை தான் பார்ப்போம். கத்மயம் உண்டாவதாக, அல்லேலூயா. போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. ராத்திரி 10 மணிக்கு என் தம்பி ஃபோன் பண்ணி சில காரியத்தை சொன்ன. ஸ்பாட்டுக்கு போக முடியாத சூழ்நிலை, எனக்கு விலகினோம். நான் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து ஃபோன் பண்ணுறேன் தம்பின்னு சொல்லிட்டு நேர சர்ச்சுக்குள்ள ஓடி வந்தேன். முட்டங்கால் போட்டு கருத்து வச்சோம் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் கழித்து அந்த இடத்துக்கு ஃபோன் பண்ணி விசாரித்தேன். எல்லாம் நார்மலாக இருந்தது. அது சொல்லுவையா, நான் போக முடியல, மருத்துவம் ஐயோ போக முடியலங்கிற ஒரு துடிப்பு இருந்தது. ஒன்றும் செய்யலாம், கத்தரை முதல்ல பார்க்கணும். கத்தரை பார்த்துட்டு ஃபோன் பண்ணா நான் நல்லா இருக்கேன். கத்து மயம் உண்டாவது சொல்லுவையா. அப்போ முதல்ல யாரை நம்ம பார்க்கணுமோ அவரை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம போது கூட 1 மணி நேரம் ஆகும். தேவன் ஸ்பாட்டில் வேலை செஞ்சுட்டு இருப்பார். கத்து மயம் உண்டாவது, அல்லேலூயா. கர்த்தரை எப்பவும் தனக்கு முன்னால் வச்சு பழகிட்டோம் அப்படின்னா எதுவும் நமக்கு பெருசாக தெரியாது. சந்தோஷமா இருந்தாலும் சரி, பிரச்சனை எதுவும் நமக்கு பெருசாக தெரியாது. கர்த்தர் அவரை முன்னால் வச்சிருக்கும் போது நம்ம வாழ்க்கை அசைக்கப்படாதபடி நம்ம வலது பட்சத்திலே அவர் இருக்கிறார். கதுமயம் உண்டாவதா, கர்ஜலோய்யா, கர்ஜலோய்யா. அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி மாத்திரமல்ல தனக்கு முன்னால் அவன் வச்சிருப்பான். கதுமயம் உண்டாவதா, கர்ஜலோய்யா. சரி, ரெண்டாவது சீக்கிரம் வாசிப்போம். 2 2 சாமுவேல் அடிக்கடி சொல்கிற வசனம் தான். 7ஆம் அதிகாரம் 29 வசனம். 7:29. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29 வசனம். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்து தரலும்.
கர்த்தரான ஆண்டவராய் தேவரே அதை சொன்னேன். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அதாவது தாவீது வீட்டை நான் தருவேன் கெட்டுவேன்னு சொன்ன உடனே, ஆண்டவர் சொன்ன உடனே தாவீது சொல்றா, நான் எல்லா வீடு பிரதேசத்தில் இந்த வசனத்தை நான் சொல்லுவோம். எல்லா ஊழியக்காரங்களும் சொல்லி ஜெபம் பண்றது, பிரசங்கம் பண்ணவர். உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன்னு சொன்ன உடனே அவன் உடனே சொல்றான், எனக்கு வீட்டை எப்படி கட்டுவீங்க, எந்த கோணத்தில் கட்டுவீங்க, எந்த வாஸ்து பண்ணி கட்டுவீங்க, எந்தபடி செய்வீங்க அப்படின்னு கேட்கல. நான் இப்படிலாம் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கல. எனக்கு வீடு கட்டுவது நல்லது, வீடு தருவது நல்லது. அந்த வீடு அது உமக்கு முன்பா இருக்கணும். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. எனக்கு நீ தருகிற வீடு அது உமக்கு முன்பா இருக்கணும். எனக்கு கொடுக்கிற குடும்பம் உமக்கு முன்பா இருக்கணும். எனக்கு கொடுக்கிற குடும்ப வாழ்க்கை உமக்கு முன்பா இருக்கணும். அது உமக்கு முன்பா இருக்குமானால் அது ஆசீர்வாதமாகவே இருக்கும். ஹல்லேலூயா. என் வீடு எனக்கு உண்டான காரியம், நீர் கொடுத்த எல்லா காரியமும் அது உமக்கு முன்பாக இருக்குமானால் அது என்றென்றைக்கும் அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய முடிவு ஆசீர்வாதமா அந்த 2 நாளாக 1 நாளாகவும் வாசிங்க. 17:27 1 நாளாகமும் 17:27 1 நாளாகமும் 17:27. இப்போது உமது அடியானின் வீடு உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தல் நீர் கர்த்தராகிய தேவரீர். அதை ஆசீர்வதித்தபடினால அது என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். நான் சொன்னேன், உமக்கு முன்பாக இருக்கும்படி ஆசீர்வதிங்க. கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறதே பெரிய ஆசீர்வாதம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, சிலாக்கு சொல்லுவாங்க, எப்படி இருக்கீங்க, ஜீவனோடு இருக்கிறதே பெரிய ஆசீர்வாதம் ஐயா இல்லையா, சொல்லுவோம் இல்லையா. நான் ஜீவனா இருக்கிறதே பெரிய காரியம். விசாரிக்க சொல்லுவோம், நான் ஜீவனோடு இருக்கிறதே பெரிய காரியம். அப்போ கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற வீடு, கர்த்தருக்கு முன்பாக இருக்கக்கூடிய வீடு அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்ப கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அது கர்த்தருக்கு முன்பாக இருக்கணும். தேவன் கொடுக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அதை கர்த்தருக்கு முன்னால வைக்கணும். அதை கர்த்தர் அதில் மகிமைப்படணும். நல்ல வேலை கொடுக்காரு, நல்ல சம்பளத்தில், வேலையில் பிஸி ஆயிரும், ஆராதனைலாம் அப்புறம் போயிடும் இல்லையா. கர்த்தர் கொடுக்கிற வேலையாக இருந்தால் அந்த வேலை கர்த்தருக்காகவே இருக்கும். கர்த்தர் கொடுக்கிற தொழிலாக இருந்தால் அது கர்த்தருக்காகவே இருக்கும். கர்த்தர் கொடுத்த குடும்பமாக இருந்தால் அது கர்த்தருக்காகவே இருக்கும். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. எவ்வளவு சம்பளம், எவ்வளவு வருமானம் இருந்தாலும் கர்த்தர் இல்லாத வருமானம் அது ஒரு கிடையாது. அது சொன்னார் எங்களோட அவர் பழைய கோடி, அவர்கிட்ட லட்சம் கோடி தான், எனக்கு என்ன. ஜனங்களுக்கும் தெய்வத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத பணம் நமக்கு எது? அது பெருமையா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் கோடி, உன் பணம் கர்த்தருக்கு பயன்படலை, திக்கற்ற பிள்ளைகளுக்கு பயன்படலை. அந்த பணம் இருந்தான்னா வாங்கிட்ட இருந்தான்னா போன நமக்கு என்ன? கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. அதை பெருமையா சொல்ல, நான் அப்படியா. எவ்வளவு காரியம் கர்த்தர் நமக்கு எவ்வளவு அற்புதங்களை செய்கிறான். இந்த ஊழியம் எவ்வளவு பெரிய ஊழியமா இருந்தாலும் இது கர்த்தருக்கு முன்பாக இருக்கணும். இந்த ஊழியம் அதுதான் ஆசீர்வாதம். ஜனங்களை எப்படியாவது கூட்டி சேர்த்துடலாங்க. ஒரு வேனு சிலுவபுரத்துலேருந்து விட்டால் பணம் இல்லாதனால உட்காந்துட்டு இருக்கிறோம். சிலுவர்புரத்துலேருந்து ஒரு வேனை ரவுண்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஒரு கூட்டத்தை கொண்டு வர முடியும். அது கொண்டு வந்துடலாம். ஆனால் கர்த்தருடைய மகிமை இருக்கணும். நான் சொல்லுவையா, கூட்டத்தை எப்படி சேர்த்துடலாம், ஆனால் கூட்டத்தில் கர்த்தருடைய மகிமை இருக்கணும். தேவன் சொல்லுகிறபடி செய்தால் கர்த்தருடைய மகிமை இருக்கும்.
கூட்டத்தை ஏதாவது ஒரு வழியில் நம்ம சேர்க்க முடியும். எப்படியாவது ஆட்களை கொண்டு வந்துடலாம், நிறைவா காட்ட முடியும். தேவ மையம் இருக்கணும், அதுதான் மெயின் காரியம். கத்து மையம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு சில காரியங்களுக்கு தனிப்பட்ட போல ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பேன். இன்னைக்கு இவங்க வராங்க, சீக்கிரமாக வந்துடுங்க, சீக்கிரமாக வந்துடுங்க சொல்ல. ஒரு உபாச கூட்டம் வச்சா இன்னைக்கு சிறப்பு உபாச கூட்டம், எல்லாரும் வந்துடுங்க, சீக்கிரமாக வந்துடுங்க. மற்ற உபாசம் சொல்லதில்லை. அப்போ நம்மளும் என்ன நினைக்கிறோம், பாஸ்டர் அழுத்தி சொன்னால் ஏதாவது ஒரு காரியம், அழுத்தி சொல்லலை அப்படின்னா நான் வெளில தான் அது அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடும். அழுத்தி சொன்னாலும் அழுத்தாமல் சொன்னாலும் உபாச ஜபத்துக்கு நாம் போகணுங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள, அந்த சும்மா இருந்தால் போகணும். நமக்கு தெரியும், மனசாட்சிக்கு தெரியும் இல்லையா? எனக்கு தெரியாது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க எனக்கு தெரியாது. கர்த்தருக்கும் உங்களுக்கும் தெரியும், வர முடியும் அப்படிங்கிறது தெரியும். ஜெபத்தில் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். என்னால் ஜெபம் பண்ண முடியும் உங்களுக்கு நல்லா தெரியும். என்னால் இதை செய்ய முடியும் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் நாம காரணம் ஏதாவது சரியான காரணத்தை வச்சிருப்போம். நாம அது கர்த்தருடைய காரியம் இல்லையா? எனக்கு ஒன்றும் கிடையாது, நம்ம சொல்கிறோம். ஆனால் உங்கள் மனசாட்சி தெரியும், இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியுமா முடியாதாங்க உங்கள் மனசாட்சியில் முடி தெரியும். நமக்கு தானே ஜெபம் பண்ண போகிறோம். கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு நம்ம டோக்கனாக போடுதோம் இல்லையே? நீங்கள் இதை செய்கிறீங்கன்னு சொல்லாமல் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. இப்போ கவர் கொடுத்துருக்குறோம், எதுக்கு நாம் பேர் எழுதலை? நீங்கள் எவ்வளோ கொடுக்கீங்கன்னு தெரியக்கூடாது தான் பேர் எழுதலை. ஆனால் நீங்கள் பேர் எழுதி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. நீங்கள் பேர் எழுதி கொடுக்கலாம், நீங்கள் பெயர் எழுதி கவரில் பெயர் எழுதி காணிக்க கொடுக்கலாம். நான் கொடுக்கறது பேர் எழுதாமல் தானே கொடுக்குறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எல்லாத்தையும் மறைச்சுதான் வச்சிருக்கிறோம். நம்மால அதை செய்ய முடியும், நம்மால கலந்து கொள்ள முடியும், நம்மால ஜெபம் பண்ண முடியும். கூடி ஜெபம் பண்ணோம்னா பெரிய ஆசீர்வாதங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இருவர் கூடி வந்தாலே என்னாலும் இன்னும் பைபிள் சொல்லுது. திருமண காரியத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? ஒண்டியா இருப்பதை விட இருவர் கூடி வந்தாலே நாளும் அவங்க பிரயாசத்தில் பலன் உண்டாகும். ஒன்றுக்கு மேற்பட்டவங்க வந்து ஜெபம் பண்ணா அப்புறம் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நம்ம மூலமா ஒரு அற்புதம் நடக்கட்டுமே, அவங்களுக்கு நம்ம மூலமா அந்த தேசத்தில் நன்மை நடக்கட்டுமே. நம்ம ஜெபத்தை கேட்டு கர்த்தர் குடும்பத்தில் கிரியை செய்யட்டுமே, நம்ம பகுதியில் கிரியை செய்யட்டும், நம்ம குடும்பத்தில் கிரியை செய்யட்டும். உபாச கூட்டம் எல்லாமே நமக்குத்தானே, ஆராதனை கர்த்தருக்கு. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நம்ம ஓடணும்னு நினைக்கிற ஒரு கடையில் ஒரு வாசகம் வெளிப்படுந்தார். நீ ஓடக்கூடிய வயசுல நீ ஓடலை அப்படின்னா நீ உட்கார்ற வயசுல உன்னால உட்கார முடியாதுன்னு ஒரு இது. எனக்கு சிரிப்பு தாங்க. 2 வாசகம் அந்த முல்லபுரத்தில் ஒரு கடையில் இருக்கு. நீ ஓடுகிற வயசுல ஓடலை அப்படின்னா, பிரயாசப்படுற வயசுல பிரயாசப்படல அப்படின்னா, அப்புறம் ரெஸ்ட் எடுக்கும்னு நினைச்சாலும் ரெஸ்ட் எடுக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் அந்த ஓட்டம் அப்படிதான் இருக்குமா. உலகத்தான் போட்டிருக்க, பைபிள் சொல்லல. உலகத்தை பைபிள் இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருப்பான். அபிஷேகம் பண்ணப்பட்ட குடும்பத்தை கர்த்தருக்கு முன்னால வச்சிருப்பான். கர்த்தர் கொடுக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். இது கர்த்தர் கொடுத்தது. இந்த ஊழியம் கர்த்தர் கொடுத்தது. இங்க இருக்கிற பொருள் எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. என் குடும்ப சொத்து கிடையாது. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களை வாங்கி கொடுத்தது. என் பணம் கிடையாது, என்னுடைய குடும்ப வருமானம் கிடையாது, என் குடும்ப சொத்து கிடையாது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா.
தேவன் எதை கொடுத்தாலும் அது கர்த்தருக்கு முன்பாக கர்த்தர் மகிமைப்படணும், தேவன் மகிமைப்படணும். நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம், நமக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தருக்கு முன்னால் வைக்கணும். கர்த்தர் மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட தாவீதை ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதித்தார். 2 சாமுவேலே வாசிக்கிற 2 சாமுவேல் புஸ்தகத்திலே 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்திலே 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10 வசனம் 10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாய கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன், கர்த்தரை எப்பவுமே தனக்கு முன்பாக வைத்திருக்கிற ஒரு மனுஷன், தன்னையும் தன் குடும்பத்தையும் தனக்கு முன்பாக வைத்திருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை, அவனுடைய காரியங்கள் எல்லாம் நாளுக்கு நாள் விருத்தி அடையும். அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைவான். அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைவான். கர்த்தர் அவனோட கூட இருந்தான். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அவன் நாளுக்கு நாள் பெருகினான், நாளுக்கு நாள் வளர்ந்தான். அவனுடைய ராஜ்யம், அவனுடைய காரியம் எல்லாமே விருத்தியாக இருந்தது. அது குறைபட்டு போகல, தரித்திரம் பிடிச்சு போகல, அது விருத்தி அடைந்த. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், நாளுக்கு நாள் வளர்ந்தான், நாளுக்கு நாள் பெருகினான். கர்த்தர் அவனோடு இருந்தார். அவனோடு இருப்பதற்கு காரணம் என்ன? தேவனால் அழைக்கப்பட்டது மாத்திரமல்ல, கர்த்தரை தனக்கு முன்னால வைத்திருந்தனால, தன்னையும் தன் குடும்பத்தையும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா காரியத்தையும் கர்த்தருக்கு முன்னால வைத்ததுனால தேவன் அவனை நாளுக்கு நாள் விருத்தி அடைய பண்ணினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுவா. தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரம் வாசிக்க முடிப்போம். 3ஆம் அதிகாரத்தில் 1 வசனம் 1. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலகீனப்பட்டு போனார்கள். நெடுநாள் யுத்தத்தில் தாவீது வர வர நாளுக்கு நாள் அவன் பலத்தவனாய் மாறினான். யுத்தம் நெடுநாள் இருந்தது, நெடுநாள் அவனுக்கு போராட்டம் இருந்தது, நெடுநாள் அவனுக்கு எதிர்ப்பு இருந்தது, நெடுநாள் அவனுக்கு எதிர்ப்பும் பிரச்சனையும் போராட்டங்களும் இருந்தது. சத்துருக்கள் அவனுக்கு எதிராகவே காணப்பட்டாங்க. ஆனா நெடுநாள் யுத்தத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நெடுநாள் யுத்தத்தை சந்தித்த தாவீது, நெடுநாள் பிரச்சனைகளை சந்தித்த தாவீது அவன் பலத்தவனாய் மாறிக்கொண்டே வந்தான். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நெடுநாள் யுத்தத்துல தாவீது வர வர பலத்தவனாய் மாறினான். அவன் எல்லாவற்றையும் பலத்தான், அவன் பலசாலியாய் மாறினான். அவன் காரியம் எதுவுமே சோர்ந்து போகல, பலகீனப்பட்டு போகல. அவன் பலத்தவனாய் மாறுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தரை தனக்கு முன்பாய் வைத்திருந்தான். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. யுத்தத்தை கண்டவன் பயப்படல, பிரச்சனையை கண்டவன் பயப்படல, இழப்புகளை கண்டவன் பயப்படல. இழந்து போனா தாவீது. அந்த 1 சாமுவேல் வாசிக்க முடியாது 30ஆம் அதிகாரத்தில். உடனே எல்லாரும் வாங்கப்பான்னு சொல்லி உடனே படையை கூட்டிட்டு போகல. அவன் கூடினவெல்லாம் கல்லெறிகிறாங்க, ஏசுறாங்க. இவன் கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கர்த்தர்கிட்ட போறான், கர்த்தரை முன்னால வச்சிருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, நீ போ, அதை பிடித்து அதை ஜெயித்து எல்லாவற்றையும் திருப்பி கொள்வாய். கத்மயம் உண்டாலோய்யா. கர்த்தரை தனக்கு முன்னால வச்சா
நல்ல செய்தி வருங்க. இப்போ முன்னால இருக்கிற கர்த்தர் சொல்றார், தாவீதுக்கு முன்னால யுத்த ஜனங்களை கொண்டு வரல, பலசாலிகள் அவங்கள்ட்ட இருந்தாங்க, பெரிய பெரிய பலசாலிகள் அவங்ககிட்ட இருந்தாங்க. வாப்பா வாப்பான்னு சொல்லலை. உடனே கர்த்தர்கிட்ட போறான். பலமுள்ள தெய்வத்தை தேடி போகும்பொழுது அவனு சொல்றாரு, இப்போ நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். கத்மயம் உண்டாவதாக சொல்லுவையா. கர்த்தரை தனக்கு முன்னால வச்சா நம்ம என்ன செய்யணுங்கிறத ஒரு ஆலோசனை வெளிப்படும், ஒரு நடத்துதல் உண்டாகும். நம்ம இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும், சத்துருக்களை ஜெயிக்க முடியும். நம்ம பார்த்த அந்த 89ஆம் சங்கீதம் சொல்றார், என் தாசனாய தாவீதை கண்டுபிடித்து அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கரை அவனோடு கூட உறுதியா இருக்கும், என் பொய் அவனை பலப்படுத்தும், அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக சிதறடிப்பேன், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அந்த வசனம் தொடர்ந்து வாசி அப்படி இருக்கும் அந்த 89ஆம் சங்கீதத்தில். என் நாமத்தினால அவன் கொம்பு உயரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. என்னால அவன் உயர்த்தப்படுவான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. தேவன் தாவீதை கண்டுபிடித்து அவனை அபிஷேகம் பண்ணினார். எதுக்கு தெரியுமா? அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி, அவருடைய சித்தத்தை செய்யும்படி, அவர் சொல்லுகிறபடி செய்வதற்காகவே கர்த்தர் அழைத்தார். ஆனால் அப்படிப்பட்ட தாவீது கர்த்தரை தனக்கு முன்னாலே வச்சிருந்தான். தனக்கு முன்னால வச்சிருந்ததுனால அவன் வாழ்க்கை ஒருபோதும் அசைக்கப்படலை. தன் குடும்பத்தை, தன்னையும் தன் குடும்பத்தை தனக்கு அவருக்கு முன்னால வைத்திருந்தனால தேவன் அவனை ஆசீர்வதித்தார், குடும்பத்தை ஆசீர்வதித்தார். அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். நெடுநாள் ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளை சந்தித்தாலும், போராட்டங்களை சந்தித்தாலும், போராட்டம் இவனை மேற்கொள்ளல, இவன் போராட்டத்தை மேற்கொண்டு பலசாலியாய் கர்த்தர் அவனை மாற்றினான். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ இழப்புகள் இருந்தாலும் கர்த்தரை தனக்கு முன்னால் வச்சதுனால தேவன் அவனோடு கூட இருந்து எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் இப்படி தான் இருக்கணும். வேற எதையும் நம்ம கண்ணுக்கு முன்னால் கொண்டு வரவே கூடாது. எதை கொண்டு வந்தாலும் அது நமக்கு நிறைவா இருக்கார். கர்த்தரை கொண்டு வந்தோம்னா, நிறைவுள்ள தெய்வத்தை, நிறைவானதை தருகிற தேவனை நமக்கு முன்னால் நிறுத்தணும் அப்படின்னா தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. எல்லாரும் எல்லாரும் முழங்கால் படிட்டு, நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம், குமாரனாய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். என் தாசனாய தாவீதை நான் கண்டுபிடித்தேன், நான் அவனை அபிஷேகம் பண்ணினேன். வேதம் சொல்லுகிறது, ஆடுகளுக்கு பின்னே போன தாவீது, ஆடுகளுக்கு பின்னால போன தாவீதை கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார், அவனை அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவனை அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. நம்மை இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். எல்லாரும் இனிமே நின்று அல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 11 மாதங்களும் கர்த்தர் கிருபையாய் நடத்தி கொண்டு வந்தார். அல்லேலூயா. கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இம்மட்டுமாய் பாராட்டின கிருபைகளுக்காக கர்த்தரை எப்பொழுதும் தனக்கு முன்னால வச்சிருந்தான். கர்த்தரை எப்பொழுதும் தனக்கு முன்னால வச்சிருந்தான், தனக்கு முன்னால நிறுத்தி வச்சிருந்தான். வேற எதையும் நிறுத்த மாட்டான். எல்லாவற்றுக்கும் கர்த்தர் தான். ஆனா கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவன் அசைக்கப்படாதபடி தேவன் ஒரு ராஜ்யத்தை ஆசீர்வதித்தார். தேவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைய பண்ணினான். அவன் வர வர பலத்தவனாய் மாறினான். இயேசுவே
கர்த்தருடைய பெரிதான கிருபைக்காக ஆண்டவரே துதி எல்லாருக்கும் உயர்த்தி ஆண்டவரை கிருபையாய் கொடுத்த நல்ல நாளுக்காக நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதியும். கிருபையாய் கொடுத்த அந்த மாதத்தை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் எங்களை கண்டுபிடித்து எங்களை அழைத்திருக்கிறீர், எங்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறீர். அப்படி காரியங்களோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாவீதை போல நாங்கள் எப்பொழுதும் எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்க, எங்களுக்கு முன்னால் உண்மை நிறுத்த எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு முன்னால் வேற எதுவுமே இருக்கக்கூடாது ஆண்டவரே. நீர் தான் எங்களுக்கு முன்னால். தாவீதை போல கர்த்தர் எப்பவும் நமக்கு முன்னால் வச்சிருந்தோம்னா தேவன் நம்மளை உயர்த்துவார், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஆண்டவரே நாங்கள் நம்மை துதிக்கிறோம். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆகா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் ஆதி கீழுள்ள ஆகாயமோ, வானாதி வானங்கள் யாவும் ஆதி கீழுள்ள ஆகாயமோ, பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தா உமை போற்றுமே. ஆகா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆகா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவோ ஆதி கீழுள்ள ஆகாயமோ, வானாதி வானங்கள் யாவோ ஆதி கீழுள்ள ஆகாயமோ, பூமியில் காண்கின்ற யாவோ கர்த்தா உமை போற்றுமே. ஆகா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆகா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆகா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். நம்ம கைவிடப்பட்ட நிலைமையெல்லாம் நம்ம இருந்தோம். அற்பமா எண்ணப்பட்டோம். ஆனா தேவன் கைவிடாத தேவன் நம்மளை அழைத்ததுனால, நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால,
அவருடைய கரம் நம்ம மேலே இருந்ததுனால, இந்த உலகத்தினுடைய கரம், யாரு கரம் நம்ம மேல் இருந்து எடுக்கப்பட்டாலும் தேவனுடைய கரம் எடுக்கப்படாதபடி இன்னைக்கு வரைக்கும் உங்க சிரசில் இருக்கு, உங்க தலையின் மேல இருக்கு. யாருடைய கரம் உங்க மேல இருந்து எடுக்கப்பட்டாலும், யாருடைய தயவு உங்களை விட்டு எடுக்கப்பட்டாலும், கர்த்தருடைய தயவு இருக்கு. தேவ கரம் ஒருபோதும் மாறாது. உங்கள் மேல் வைக்கப்பட்ட கரம் இருக்குதே, உங்களை நாளுக்கு நாள் விருத்தி அடைய பண்ணும். யுத்தத்தில் ஜெயம் எடுக்க செய்யும். நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். கர்த்தருக்கு முன்னால போயிட்டோம் அப்படின்னா ஒரு தேவன் நமக்கு ஆலோசனை தருவார். நம்ம என்ன செய்யணுங்கிறத சொல்லுவார். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். நீ இழந்து போனதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளுவாய். ஆனா நாம கர்த்தருக்கு முன்னால போய் நிற்கணும். மனுஷனுக்கு முன்னால போனா கதை நடக்காது. எதை நம்ம முன்னிறுத்தினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா கர்த்தரை முன்னிறுத்தி பாருங்க, கர்த்தர் உங்களை முன்னுக்கு கொண்டு வருவார். பெண்ணுக்கல்ல, கர்த்தரை முன்னால வச்சோம்னா அவர் உங்களை முன்னுக்கு கொண்டு வருவார். உங்க வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வருவார். உங்க பிரயாசத்தை இன்னைக்கு கர்த்தருக்கு முன்னால கொண்டு வாங்க. என் சம்பளம் எல்லா கரங்க வைத்த, என் சம்பளம் இவ்வளவுதான் ஆண்டவர், என் வருமானம் இவ்வளவுதான் ஆண்டவரே. கர்த்தர்கிட்ட போய் சொல்லாதீங்க. கர்த்தர்கிட்ட போய் சொல்லவே கூடாது. ஆண்டவரே ஏன் வரும், மனுஷங்கிட்ட சொன்னா அப்படி இப்படி நினைக்கலாம். என் வருமானம் இவ்வளவுதான் ஆண்டவரே, நீர் இதை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்க வருமானத்தை ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்க வேலையை ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்க தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். அந்த வருமானத்துல மீதம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தருக்கு முன்னால கொண்டு வாங்க. கர்த்தருக்கு முன்னால வச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்க தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். உங்க குடும்ப தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். உங்க வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீ உன் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். வட்டி கடைக்காரன் சாப்பிடக்கூடாது, டாக்டர் சாப்பிடக்கூடாது. உங்க வருமானத்தை நீங்க சாப்பிடணும். எல்லாருக்கும் அதை நாமத்தை மையப்படுத்துவோமா? அல்லேலூயா, துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். வட்டி கடைக்காரன் சாப்பிடக்கூடாது, டாக்டர் சாப்பிடக்கூடாது. உங்க வருமானத்தை நீங்க அனுபவிக்கணும். அதுக்கு கர்த்தருக்கு முன்னால கொண்டு வந்து வைங்க. கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. உங்க வருமானத்தை சொல்லி அவர் ஆசீர்வதிப்பார், நாமத்தை மையப்படுத்துவார். எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல பிதாவே, வந்திருக்க எல்லாரையும் ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு எல்லாரையும் ஆசீர்வதியும். கர்த்தர் மகிமைப்படும். எல்லாருடைய வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.